ஹலோ மக்களே, எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விஆருக்கு தாங்க. ஸோ விஆரில் இருக்க ப்ளே அண்ட் லேர்னுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ இந்த ப்ளே அண்ட் லேர்ன் வந்து 860 சார்ஜஸ் பண்ணாங்க. அடல்ட்டோட சாக்ஸுக்கும் சேர்த்து இவங்க 860 பே பண்ண சொன்னாங்க. ஸோ இது வந்து 1.5 ஹவர்ஸ்க்கான சார்ஜஸ். ரெகுலராக வரவங்களுக்கு வந்து ரெகுலராக போகிறவங்களுக்கு அவங்களுக்கே தெரியும் சாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு. ஸோ அவங்க வந்து சாக்ஸ் போட்டு தான் கூட்டிகிட்டு வராங்க குழந்தைங்கள. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போனதுனால இந்த 860 பே பண்ணோம். ஸோ இங்கே வந்து நிறைய பேக்கேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த பேக்கேஜ் நம்மளுக்கு வேணுமோ அது மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விஆர் போனால் எல்லாருமே வந்து இந்த சைடை வந்து பார்த்துட்டே தான் போயிருப்பாங்க. ஸோ ரொம்ப கலர்ஃபுல் அண்ட் சூப்பராக இருக்கும். அதனால் நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் உள்ளே போய் விளையாடுறதுக்கு. உள்ளே போய் அவங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் இந்த செக்ஷனில் வந்து நாங்கள் 2 பேரும் இந்த பக்கெட்டெல்லாம் ஃபில் பண்ணி விளையாடினோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ராம்புலினில் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டான். ட்ராம்புலினில் வந்து நல்லா கால் வலிக்கிற வரைக்கும் நல்லா குதிச்சுட்டு வெளியே ஒரு அம்மா கால் வலிக்குதுமானே வெளியே வந்தார். ஸோ இந்த ப்ளே அண்ட் லேர்ன் வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் பிளேயிங், உள்ளே லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய விஷயம் இருக்குது. லைக் எப்படி சொல்கிறதுனா நிறைய செக்ஷன்ஸ் மாதிரி பிரித்து வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு, ஃப்ரூட்ஸு, பர்கர்ஸ், சாலட் பண்ணுறது, கிச்சன் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன சொல்கிறது அந்த என்ஜினியர்ஸ்து கேப்பு, அதுக்கப்புறம் நிறைய டாய்ஸ், சாஃப்ட் டாய்ஸ், ஹார்ட் டாய்ஸ், அந்த மாதிரி நிறைய திங் உள்ளே வச்சுருக்காங்க. குழந்தைங்கள எங்கேஜிங்காக வைக்கிறதுக்கு என்னென்ன அவங்களால முடியுமோ எல்லாமே பண்ணுறாங்க. ப்ளஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஸ்டாஃப்ஸ் வந்து சூப்பர் ஃப்ரெண்ட்லி. லைக் குழந்தைங்க கூடவே தான் எல்லா செக்ஷன்லேயும் வந்து ஸ்டாஃப்ஸ் போட்டிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. நானுமே வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து சாங் டைம் சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அவங்கள மாதிரி பண்ணு. ஸோ அவங்க போட்ட பாட்டுக்கு ஆடுறானா, இவன் பாட்டுக்கு ஆடிட்டு வந்துட்டான். ஸோ எனக்கும் கால் வலிக்க ஆரம்பிச்சிட்டு நான் போய் உட்காந்துட்டு இவனை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு குட்டி பாப்பா வந்துட்டு இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனால் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ நானும் வாங்கி வச்சுட்டு தேங்க்யூ அப்படின்னோடனே வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா ஓடி போயிடுச்சு. ஸோ இவனும் வந்து எல்லோரும் குக்கிங் பண்ணுறதை பார்த்துட்டு இவனும் குக் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அங்கேயே வந்து லைக் அது பிளாக்ஸாக வச்சுருந்தாங்க, டொமேட்டோ, ஆனியன் அந்த மாதிரியெல்லாம். ஸோ அது மாதிரி போட்டு கிச்சன் செட்டப் பாரு வச்சுருந்தாங்க. என்கிட்ட வந்துட்டுமா என்னம்மா சாப்பிட்ற அப்படின்னு கேட்டுட்டு போனால் இந்த பாப்பாவும் நடுவில் எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் கொடுத்துட்டு இட்ஸ் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு வேற போனால். ஸோ செம்ம சூப்பரான கேட்டு என்ன உன் பேர் அப்படின்னு கேட்டால் நேத்ரா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் என்ன கேட்டால் ரெபேக்கா அப்படின்னோடனே ஸ்வீட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அவள். ஸோ ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அப்படியே விளையாடிட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக போச்சு. ஸோ 1.5 ஹவர்ஸ் எப்படி போச்சுன்னே உள்ளே தெரியல. உங்களுக்கு ஒரு சான்ஸ் இந்த கொண்டு போய் விடுறதுக்கு கிடச்சா கண்டிப்பாக உங்கள் கிட்ட வந்து ஒன் டைம் இதில் வந்து விட்டு பாருங்கள். அவங்க ரொம்ப எங்கேஜிங்காக இருப்பாங்க. இந்த இடம் வந்து இந்த பால் பிட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ படிக்கட்டு ஏறி மேலே வரணும். ஸோ நான் போகலாமா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நீங்கள் போகலாம் அப்படின்ட்டாங்க. மற்ற இடத்துலலாம் விட மாட்டாங்க. நானும் மேலே ஏறி வந்து அப்படியே கூட விளையாடிட்டு இருந்தேன். கீழே இறங்கி வந்து பார்த்தேன் எங்கள் மொத்த குடும்பமே இங்கே வந்து நின்று என்னடா உங்களுக்கு இன்னும் டைம் முடியலையாடான்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் டைமும் முடிஞ்சிடுச்சு. பட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா வெளியே போகிறதுக்கு. எப்படியோ சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ பை பை காய்ஸ்.